ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டென்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு ப்ரொசீஜர் அண்ட் ப்ராசஸ் இருக்கு. அதை பற்றி தான் இன்னைக்கு டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். திஸ் இஸ் பிரகாஷ். ஐ வெல்கம் யூ ஆல் ஃபார் நியூ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ். ஓகே, இப்போ நம்ம வந்து கண்டென்ட் கேலண்டரை வந்து நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் நோஷன் ஆர் வேறு என்ன ஆப் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். பட் நாங்கள் வந்து பர்சனலாக வந்து ஷீட்ஸ் தான் யூஸ் பண்ணுறோம், கூகுள் ஷீட்டு. நீங்கள் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கூட யூஸ் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் நம்ம வந்து கண்டென்ட் கேலண்டர் பில்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கும்போது நம்ம ஃபஸ்ட்டு காலத்தில் நம்ம டேட் போட்டுக்கிறோம். கண்டென்ட் கேலண்டர் எப்போவுமே வந்து மந்த்லி வைஸஸ் தான் இருக்கும், மந்த்துக்கு தான் இருக்கும். ஸோ நீங்கள் வீக்லி கண்டென்ட் கேலண்டர் கூட போடலாம். இஃப் யூ ஆர் ட்ரெண்டிங் நீங்கள் டாபிக் வந்து வீக்லி நீங்கள் அப்டேட் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது நீங்கள் அப்படி கூட பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம வந்து இன்ஃபர்மேஷனலாக இப்போ என்னோடய வீடியோ எடிட்டிங்கிறனால இன்ஃபர்மேஷனலாக போகிறோம் அப்படிங்கிறனால நம்ம வந்து மந்த்லி நம்ம போக போகிறோம். ஸோ நார்மலாக இன்ஃபர்மேஷன்லேருந்து தர போகிறோன்றனால மந்த்லி வந்து 30 டேஸ்க்கு நம்ம போட்டிருக்கோம். சேம் அதே மாதிரி வந்து என்னென்ன டே அப்படிங்கிறது போட்டிருக்கோம். நீங்கள் கேட்கலாம், என்ன ப்ரோ ஃப்ரைடே சாட்டர்டேலாம் நம்ம எல்லா நாளும் வீடியோ போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இதுக்கு தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு என்ன டைப் ஆஃப் வீடியோ போட போகிறோம் அப்படிங்கிறது போட போகிறோம். டைப் ஆஃப் வீடியோ அப்படிங்கும்போது டைப் ஆஃப் கான்டென்ட் நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஸ்டோரி, லைவு, குவிஸ்ஸு, போலு, ரீல்ஸ், கேரோசல், போஸ்ட்டு இது எல்லாமே வந்து டைப் ஆஃப் கான்டென்ட் தான். நம்ம எல்லா நாளும் ரீல் போட போகிறதில்ல. இப்போ இஃப் யூ ஆர் நீங்கள் வந்து ரீல்ஸ் எடிட்டிங், அதாவது நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமை ஃபோக்கஸ் பண்ணுறீங்க அப்படிங்கும்போது மந்த்லி வந்து 15 to 20 ரீல்ஸ் போகிறது பெட்ரு. ஸோ 15க்கு மேலே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா உங்களோட அக்கௌண்ட் வந்து எப்போவுமே எங்கேஜிங்காக இருக்கும். ஸோ அது வந்து கரெக்டான ஒரு மெத்தடு. நம்ம வந்து டைப் ஆஃப் கான்டென்ட் போட்டதுக்கப்புறம் பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம்னால் வேறு ஒன்றும் இல்லை, யூடியூபா, லிங்க்டினா, இன்ஸ்டாகிராமா அப்படிங்கிறத பொறுத்து. அதுக்கப்புறம் கண்டென்ட்டோட டைட்டில், அதாவது என்ன கண்டென்ட் போடுறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இப்போ நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கிரிப்ட் எழுதுகிறேன் அப்படின்னா ஸ்கிரிப்டிங் அப்படின்னு போட்டுக்கலாம், ஸ்கிரிப்டிங் ஸ்டேட்டஸ் அப்படின்னு போட்டுக்கலாம். சேம் அதே மாதிரி போஸ்டிங் ஸ்டேட்டஸ். ஸோ மோஸ்ட்டாக இப்படி இந்த மாதிரி தான் நார்மலாக தான் நாங்கள் வந்து என்னோடய கான்டென்ட்ஸ்க்கு, அதாவது எல்லாமே நான் என்னோடய கான்டென்ட்ஸ்க்கு என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். இந்த ஸ்கிரிப்டிங் ஸ்டேட்டஸ் அண்ட் போஸ்டிங் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கன்னா, இது வந்து நமக்கு இப்போ கண்டென்ட் கேலண்டர் அப்படிங்கிறனால நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இஃப் யூ ஆர் பர்சனல், அதாவது பெர்ஃபார்மன்ஸ் அனாலிசிஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒன்ஸ் போஸ்ட் ஆனதுக்கப்புறம் இதுக்கு எவ்வளோ லைக் வந்திருக்கு, இதுக்கு எவ்வளோ எங்கேஜ்மெண்ட் ஆகிருக்கு அப்படின்னு நீங்கள் போட்டுக்கிட்டே வரலாம். ஓகே, நமக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக. ஓகே, இப்போது நம்ம டைப் ஆஃப் கான்டென்ட், இப்போது நான் முன்னாடி சொன்ன மாதிரி ரீல்ஸ் இப்போ நம்ம போடுறீங்க அப்படின்னா அதை வந்து நீங்கள் ஷார்ட்ஸாகவும் பயன்படுத்திக்கலாம். ஆனால் நீங்கள் ஹூக் டைப் மட்டும் மாற்றுற மாதிரி இருக்கும். என்னென்னா, நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தூக்கி நீங்கள் யூடியூப் ஷார்ட்ஸாக போட்டுக்கலாம். பட் யூடியூபோட ஆடியன்ஸ் கொஞ்சம் லைட்டாக வேறன்றனால நீங்கள் அதோட ஹூக் எப்படி வைக்கணும்னா, இன்ஸ்டாவில் நம்ம வந்து ஜென்சி ஆடியன்ஸை நிறுத்துகிற மாதிரி யூடியூப்பில் நிறுத்த முடியாது. அங்கே எல்லா தரப்பு ஆடியன்ஸ் இருப்பாங்கன்றதுனால அங்கே வந்து நீங்கள் நார்மலாக பேசினாலே உங்களுக்கு அங்கே வியூஸ் போகும். இன்ஸ்டாவில் அப்படி கிடையாது, ஹூக்கு வச்சு நல்லா எங்கேஜிங்காக பண்ணால் தான் போகும். ஆனால் ஒரு தப்பு பண்ணிடாதீங்க, இன்ஸ்டாகிராம் ரீல்ஸை தூக்கி லிங்க்டின்ல போடுறதோ, இல்லை ட்விட்டரில் போடுறதோ, இல்லை த்ரெட்ஸில் போடுறதோ, அப்படி அந்த மாதிரி வேலையை பார்க்கக்கூடாது. ஆனால் நீங்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸில் தூக்கி ஃபேஸ்புக்கில் கூட போடலாம். ஏன்னா அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கிராஸ் போஸ்டிங் பிளாட்ஃபார்ம்ன்றனால நம்ம ரெண்டுத்துக்குமே ஆன் பண்ணிவிட்டு, அதாவது இன்ஸ்டாவில் போடும்போது ஃபேஸ்புக்கில் ஆன் பண்ணி நீங்கள் போட்டுக்க முடியும். ஸோ அதுதான் இந்த கண்டென்ட் கேலண்டர். இப்போ வந்து நம்ம நார்மலாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம், எப்படி பேசிக்காக பண்ணுவோங்கிறது. இப்போ ஒன்ஸ் நம்ம ரீல்ஸுன்னு கொடுத்துட்டோம், ரீல்ஸுன்னு கொடுக்குறத விட ஷார்ட் ஃபார்ம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட், லாங் ஃபார்ம் கான்டென்ட் அப்படிங்கிறது. ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் அப்படிங்கும்போது YT/Insta ஐஜின்னு நான் போட்டுக்கிறேன். அதே மாதிரி கண்டென்ட்டோட டைட்டில், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வீடியோ எடிட்டிங்னா 5 வீடியோ எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் டூ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டைட்டில் நான் போட்டுக்கிறேன். இது போட்டாச்சு. இதுக்கப்புறம் ஸ்கிரிப்டிங் ஸ்டேட்டஸ், ஸ்கிரிப்ட் எப்படி எழுதணும் அப்படிங்கிறதும் போஸ்டிங் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம அப்கமிங் டேஸில் பார்ப்போம். இதை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுலேயுமே நீங்கள் இன்சர்ட் கொடுத்து, இங்கே செக் பாக்ஸ் இருக்கும், செக் பாக்ஸை கொடுத்துக்கோங்க. ஸோ செக் பாக்ஸ் கொடுத்துட்டீங்க ஒன்று அப்படிங்கும்போது இதை நீங்கள் பர்டிகுலராக செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஒரு ஷீட்டாக டெவலப் பண்ணி வச்சுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு ஒரு ஷீட் காட்டுறேன், என்னோடய கண்டென்ட் கேலண்டர் எப்படி இருக்குன்றதுக்கு. இப்போ ஈவன் நம்ம வந்து இது வந்து நம்மளோட இது ஆக்சுவலாக நான் ஷீட்லேயே இருக்குது காட்டுறேன். என்னென்னா இது வந்து நான் வந்து இந்த மாதிரி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுப்பேன். ஸோ பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கும்போது நான் ஃபிசிக்கலாக வந்து நான் வந்து செக்லிஸ்ட் போட்டு வச்சுக்கலாம். நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு பண்ணுறதுக்கு உங்களுக்கு எனக்கு அந்த மாதிரி டக்குன்னு அதில் போய் பண்ணுறது எனக்கு இஷ்டம் இல்லைங்கிற மாதிரி. ஆனால் நீங்கள் கிளைண்ட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுற போது ட்ராக்கராக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.
கண்டென்ட் கேலண்டர் இந்த படி தான் மேம் போட போகிறோம் அப்படிங்கிறத நீங்கள் வந்து அவங்களோட டிஸ்கஸ் பண்ணிட்டு நீங்கள் பண்ணணும். அது எப்படி பண்ணணுங்கிறத நான் அடுத்து சொல்கிறேன். இப்போ வந்து பேசிக்கான ஃபார்மேட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் காமிச்சிருக்கேன். ஓகே, இப்போ நான் போட்டிருக்கேன் பாருங்கள். இது வந்து நம்மளோட அப்கமிங் டேஸோட கண்டென்ட். அதாவது இப்போ இந்த கோர்ஸ் வந்து நம்ம November 1 போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா. ஏன்னா இது வந்து இப்போ நீங்கள் பார்த்தா தெரியும் மேலே டேட்டு October 2 வந்து இதை ஷூட் பண்ணிகிட்டு இருக்கேன் நான். இது எப்போ ஆக்சுவலாக போஸ்ட் ஆகும்னு எனக்கு தெரில. ஏன்னா 60+ கான்டென்ட்ஸ் 60+ ரீல்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டைப் ஆஃப் கான்டென்ட், டே, அதாவது இது வந்து 60 டே சீரீஸுங்கிறனால இது எப்படி வரப்போகுது, அதோட டைட்டில் என்ன, அதோட யூடியூப் டைட்டில் என்ன, இது வந்து ஃபேஸ், அதாவது ஃபஸ்ட்டு ஃபேஸ் சாப்டர் என்னென்ன சாப்டர்ஸ் அப்படிங்கிறதும், அது அப்படியே லைட்டாக இந்த சைடு வந்தோம் அப்படின்னா லாங் ஃபார்மோட ஷூட்டிங் முடிஞ்சா, ரீல்ஸோட ஷூட்டிங் முடிஞ்சா. லாங் ஃபார்மை தூக்கி ரீல்ஸுக்கு யூஸ் பண்ண முடியாது, ரீல்ஸை தூக்கி லாங் ஃபார்ம் யூஸ் பண்ண முடியாது. ஸோ அதோட செக்லிஸ்ட்டு, எடிட்டிங்கோட ஸ்டேட்டஸ் முடிஞ்சா, போஸ்டிங் முடிஞ்சா, ஷெடியூல் பண்ணிட்டோமா அப்படிங்கிறத 60 நாளைக்கு அப்படியே நீங்கள் போயிட்டே இருக்கும். நீங்கள் ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். இதை வந்து நான் உங்களுக்கு ஆக்சுவலாக டவுன்லோட் பண்ணி காட்டுறேன். இந்த மாதிரி நம்ம வந்து இதை வந்து செலக்ட் பண்ணி, அதாவது மொத்தமாக இப்போ நம்ம இந்த இதை மட்டும் தான் காலம் மட்டும் தான் பண்ணியிருக்கோன்றனால ஃபைல் இதை மட்டும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஃபைல் கொடுத்து டவுன்லோட் PDF கொடுத்துட்டு சைடில் வந்து செலக்டட் செல்ஸ் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஒன்ஸ் வந்ததுக்கப்புறம் நான் முன்னாடி காமிச்சேன் இல்லையா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் இது பண்ணிக்க முடியும். ஒன்ஸ் நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி செக்லிஸ்ட்டாக டெய்லி வந்து ஒன்ஸ் நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்க, போஸ்ட் பண்ணிட்டீங்க, ஷூட் பண்ணிட்டீங்க அப்படிங்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி எடுத்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கொடுத்து எக்ஸ்போர்ட் கொடுத்துட்டிங்க அப்படின்னா PDF வந்துடும். அப்புறம் A4 ஷீட்டில் நீங்கள் டெவலப் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து இங்கேயும் நம்ம பண்ணியிருக்கோம். பட் பேசிக்காக பண்ணியிருக்கோம். ஆனால் இது இன்டீட்டெயில்டாக பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கண்டென்ட் கேலண்டர் ஃபார் IG, கண்டென்ட் கேலண்டர் ஃபார் LinkedIn, கண்டென்ட் கேலண்டர் ஃபார் YouTube அப்படின்னு நீங்கள் பண்ணிங்கன்னா இன்னும் டீட்டெயில்டாக பண்ண முடியும். பிகாஸ் ரிப்பீட்டடாக ஒரே கான்டென்ட்டை தூக்கி நம்ம எல்லா இடத்துலையும் போட போகிறது இல்லைங்கிறனால நீங்கள் தனித்தனி கான்டென்ட் கேலண்டர் இப்போ நான் பண்ணியிருக்கேன் இல்லையா, இது ஃபார் திஸ்ன்னு இது அப்படியே காப்பி பண்ணி ரைட் சைடு பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ப்ராப்பராக ஒரு மந்த்துக்கான கண்டென்ட் கேலண்டர் ரெடி ஆயிரும். ஸோ இது எதுக்கு கேலண்டர் நான் பில்ட் பண்ணணும், நான் டேரெக்டாக ஸ்கிரிப்ட் பண்ணியே எடிட் பண்ணலான்னா ஒன்ஸ் நீங்கள் வந்து பல்காக பண்ண போகிறீங்கும் போது உங்களுக்கு ஐடியேஷன் ரொம்ப நிறைய ஞாபகம் வச்சுக்க முடியாது. இது எதுக்குன்னா இப்போது ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஆனால் அடுத்த வாரம் என்ன லைவ் போக போகிறேன், அடுத்த வாரம் என்ன ஸ்டோரி போட போகிறேன், அடுத்த வாரம் என்ன போஸ்ட்டு, என்ன கேரோசல், LinkedIn போஸ்ட் என்ன, இப்படிங்கிறத வந்து நம்ம ட்ராக் பண்ணணும். ஈவன் நம்ம LinkedInோட பேஜில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், கண்டினியூஸாக 3 to 4 டேஸ்க்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ கடைசி நீங்கள் 6 மந்த்ஸாக பார்த்தீங்க அப்படின்னா 3 டேஸ்க்கு ஒன்ஸ் நம்ம வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். பிகாஸ் LinkedIனை பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு வருஷத்தில் நம்ம 1 லட்சம் ஃபாலோவர்ஸ்லாம் வாய்ப்பே இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் மோஸ்ட் ஆஃப் பெரிய கிரியேட்டர்ஸே வந்து 1 லேக்கை தாண்டதே பெரிய விஷயம். ஏன்னா LinkedIn ப்ரொஃபஷனல்ஸ்க்கான பிளாட்ஃபார்ம். ஆனால் Instagramல 3 to 4 மந்த்ஸ்லேயே 1 லேக் தாண்டிடலாம், அந்த மாதிரியான வருது. யூடியூப்பில் டிஃப்ரெண்ட்டான கான்செப்ட். ஏன்னா அங்கே வந்து நீங்கள் மானிட்டைசேஷன் ஆகணும், வாட்ச் ஹவர்ஸ் வரணும், அதெல்லாம் நம்ம பின்னாடி என்னென்னு பார்ப்போம். சப்ஸ்கிரைபர்ஸ் கவுண்ட் வரணும், லைவ் போடணும்னா அதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி வச்சுருக்கான். பேசிக்கான க்ரைட்டீரியா எலிஜிபிலிட்டிலாம் மாறினா தான் அதெல்லாம் பண்ண முடியும். அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் பண்ணுற மாதிரி இருக்கும். பேசிக்காக கண்டென்ட் கேலண்டர் இப்படி தான் நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ நீங்கள் டைப்புன்னு பிரிக்கும் போது இதிலே வந்து இப்போ எப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் வந்து இன்கேஸ் ஷீட்டில் தான் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கலாம். ஷீட்டில் தான் ப்ரோ நான் மெயின்டைன் பண்ணுறேன் பிகாஸ் நான் என் கிளைண்ட்டுக்கு பண்ணுறேங்கும் போது ஒன்ஸ் நீங்கள் இதுக்குள்ளே வந்துட்டு ரைட் கிளிக் பண்ணி கீழே ட்ராப் டவுன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். இது என்னென்னா, இப்போது நான் ரீல்ஸ் வேணாம் ஷார்ட் ஃபார்ம் கான்டென்ட் வச்சுக்கலாம். ஷார்ட் ஃபார்ம், அதே மாதிரி கீழே வந்து லாங் ஃபார்ம் நான் கொடுக்குறேன். இதெல்லாம் என்னென்னா ட்ராப் டவுனாக நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். லாங் ஃபார்ம், போஸ்ட்டு, கேரோசல்ஸ், ஸ்டோரின்னு வச்சுக்கலாம். அவ்வளோதான். ஸோ மோஸ்ட்டாக இதுக்குள்ளே தான் இருக்க போகுது. இதுக்கு நீங்கள் ஏதாவது கலர்ஸ் கொடுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா ரெட்டு, க்ரீனு, ப்ளூ, பர்பிள் அந்த மாதிரி நான் கொடுத்துட்டு இங்கே ப்ரௌன் கொடுத்துட்றேன். ஓகே, இப்போ வந்து 5 கேட்டகரி பண்ணிவிட்டு ஆட் another ஐட்டம் கொடுத்தீங்க அப்படின்னா நிறையா நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். இப்போ நமக்கு போதும். நீங்கள் மல்டிபிள் செலெக்ஷன்ஸும் பண்ணிக்கணும் அப்படின்னா, அதாவது ஷார்ட் ஃபார்மும் நான் போடுவேன், லாங் ஃபார்மும் ஒரே நாளில் போட போகிறேன்னா மல்டிபிள் செலெக்ஷன் ஆன் பண்ணிக்கலாம். இல்லை இது அல்லது அது மட்டும் தான் பண்ண போகிறேன் அப்படின்னா இதை எடுத்துக்கலாம். இது என்ன ஆகும் அப்படின்னா, டன் கொடுத்துட்டிங்கன்னா இங்கே வந்து நம்ம க்ரியேட் ஆகிடுச்சு. இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை கிளிக் பண்ணி இதை வந்து ஃபஸ்ட்டு இங்கே க்ரியேட் ஆனோன்னா இதை வந்து நான் அப்படி ஃபுல்லாக கொடுத்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி வந்துடும். ஓகே, November 5 வந்து போஸ்ட்டு, November 6 வந்து லாங் ஃபார்ம், November 7 வந்து ஷார்ட் ஃபார்ம். இப்படி வந்து நீங்கள் ட்ராப் டவுன் க்ரியேட் பண்ணிக்கலாம். சேம் அதே மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸ்,
டைட்டில்ஸ் நீங்கள் இருந்தாலும் பண்ணிக்கலாம். இந்த இப்போ பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் நம்ம அஃப்கோர்ஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இன்ஸ்டா, யூடியூப், லிங்க்டினை தாண்டி நம்ம வேறு எதுவும் பண்ண போகிறோம். அப்போ நீங்கள் அதுக்குள்ளே தான் ஏதோ செலக்ட் பண்ண போகிறீங்கன்றத அந்த மாதிரி பண்ணிவிட்டு இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அப்புறம் போஸ்டிங் ஸ்டேட்டஸுக்குலாம் நீங்கள் டிக் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ வந்து நம்ம நார்மலான, அதாவது நான் ஃபாலோ பண்ணுற கண்டென்ட் கேலண்டர் நான் பண்ணியிருக்கேன். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளைண்ட் வராங்கன்னா இன்னொரு காலம் வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். லெஃப்ட் சைடில் நான் ஒன்று ஆட் பண்ணுறேன். இது எதுக்கு அப்படின்னா ஃபோக்கஸிங் வாட் அப்படிங்கிறது. இப்போ நான் ஃபோக்கஸ்ன்னு கொடுக்குறேன். ஃபோக்கஸ்ன்னு கொடுத்துட்டு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட கிளைண்ட் வந்து ஜென்ரலான ஒரு நீஷ் எடுத்திருக்காங்கன்னு வைங்களேன். இன்ஃபர்மேஷனல், வாரத்தில் எனக்கு வந்து ஒரு இன்ஃபர்மேஷனல் கான்டென்ட் போடணும், ஒரு மோட்டிவேஷனல் கான்டென்ட் போடணும், ஒரு ப்ரொமோஷன் போடணும், ஒரு ஆட் ரன் பண்ணணும். இந்த மாதிரி சொல்லும் போது அதுக்கு ஏற்றது மாதிரி நீங்கள் டைட்டில்ஸை க்ரியேட் பண்ணிட்டு வரணும். அதாவது இன்ஃபர்மேஷன்லாம் ஒரு டாக்டர்னு எடுத்துக்கலாமே. டாக்டர்னால் எப்படி நம்ம வந்து ஹைஜீனாக இருக்கிறது, என்ன ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணுறதுங்கிறது இன்ஃபர்மேஷனல். ப்ரொமோஷனல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டல் பற்றி பேசுகிறது. ஸோ இந்த மாதிரி ஃபோக்கஸிங் வாட் அப்படிங்கிறத நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். இதை வந்து நீங்கள் முக்கியமாக நம்ம கிளைண்ட்ஸுக்குன்னு பண்ண முடியும், பண்ணிக்குவோம். எனக்கு நான் பண்ணுறதில்ல இது. ஏன்னா நம்ம ஜென்ரலாக நம்ம நார்மலாக போகிறோம், ப்ரொமோஷனுக்குலாம் நம்ம இங்கே வேலையும் இல்லை, அதே மாதிரி நம்ம மோஸ்ட்டாக இன்ஃபர்மேஷனில் தான் போகிறோன்றனால நான் ஃபோக்கஸிங் வாட்ன்றது எழுதலை. நீங்கள் அதை ஒரு ட்ராப் டவுன் மெனு போட்டு மோட்டிவேஷன், இன்ஸ்பைரிங், அந்த மாதிரி கேட்டகரிஸ் நீங்கள் வந்து நிறைய ஆட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஓகே, இன்னொரு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும், இன்ஸ்டாகிராம், யூடியூப் அந்த போஸ்டிங் ஃப்ரீக்வன்சியில் நான் போட்டுக்கலாமா அப்படின்னு கேட்டால் அதுக்கும் இல்லை. பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக கேலண்டரை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. என்னென்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து 5 வீடியோ எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் தட் நெவர் டூ அப்படின்னு நான் போடுறேன்னு வச்சுக்கலாம். இதை வந்து நான் ரீல்ஸாக தூக்கி இன்ஸ்டாகிராம் அண்ட் யூடியூப்பில் போடுறேன், லிங்க்டினில் போட முடியாது. ஆனால் லிங்க்டினுக்கு பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்காக அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கணும். எப்படின்னா 5 வீடியோ எடிட்டிங் மிஸ்டேக்ஸ் டஸ் நெவர் டூங்கிற கண்டென்ட்டை நீங்கள் எழுதிட்டிங்கன்னா அதை ஷூட் பண்ணிடுவீங்க. ஆனால் அந்த எழுதுனதை வச்சு நீங்கள் ChatGPTயில் ஆர் AI டூவில் கொடுத்து யூ கேன் மேக் திஸ் PDF ஆர் சமரைஸ் அந்த மாதிரி கேட்டிங்கன்னா அது உங்களுக்கு PDF மாதிரி கான்டென்ட் கொடுக்கும். இப்போது நான் PDF கான்டென்ட்டை எடுத்து அதை நான் போஸ்ட்டாவோ இல்லை ஒரு PDFாவோ நான் க்ரியேட் பண்ணி லிங்க்டினில் போடலாம். உங்களுக்கு நான் சொல்ல வரது புரியும்னு நினைக்கிறேன். கண்டென்ட்டை நம்ம வேஸ்ட் பண்ண போகிறதில்ல, ஆனால் பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கு நம்ம அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம். ரீலுக்குனா அதை 60 செகண்ட் எழுதுவோம். இல்லை நீங்கள் லாங் ஃபார்ம் மாற்றணுன்னா அதோட எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸ், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ், சீரீஸ் மாதிரி எடுத்துகிட்டு போயிட்டு ஒரு கோர்ஸாவோ ஒரு டுட்டோரியலாவோ டிப்ஸாவோ லாங் ஃபார்முக்கு மாற்றலாம். இல்லை அதை ரொம்ப சுருக்கி நான் என்னோடய லிங்க்டின் ஆடியன்ஸ்க்கு இன்ஃபர்மேஷன்லாம் ஜஸ்ட் படிக்கிற மட்டும் கொடுக்க போகிறேன் அப்படின்னா அப்படி மாற்றலாம். இதுக்கப்புறம் இதை இன்னொரு வகையில் யூஸ் பண்ணலாம். பிளாகுக்கு, பிளாகாக நீங்கள் எழுதி வெப்சைட்டில் போடுறீங்க. பிளாக்னால் உங்களுக்கு என்னென்னா அடுத்தடுத்து நான் பிளாகுக்கே தனி சீரிஸ் இருக்குது நம்மளோட ஸ்கோர்ஸில், நான் அதை பற்றி தனியாக கவர் பண்ணுறேன். பிளாகாக நீங்கள் போடலாம். பிளாகாக போடுறதுனால SEO ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். கேப்ஷன்ஸ் ஒவ்வொன்றுக்கும் மாற்றி எழுதணும். இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் ஸ்பெசிஃபிக்கு நம்ம சில அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும். அது என்னங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ இன்ஸ்டாகிராமில் நம்ம மோஸ்ட்டாக ஆல்டர்னேட்டிவ்ஸில் போய்க்கலாம். நான் சொல்கிறது எல்லாமே நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ஒரு நோட்டில் எழுதி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராமுக்கு ஆல்டர்னேட் டேஸில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அப்படின்ற மாதிரி நீங்கள் போய்க்கலாம். வீக்லி 2 ஸ்டோரிஸ், வீக்லி 2 போஸ்ட் போகிறது பெட்ரு. டெய்லி போஸ்ட் போட வேண்டாம், டெய்லி ஸ்டோரிஸ் போட வேண்டாம். ஆனால் நீங்கள் போடக்கூடிய கான்டென்ட்டை தூக்கி நீங்கள் ஸ்டோரியில் போடலாம். அதாவது நீங்கள் ரீல்ஸ் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை வந்து இன்கேஸ் பார்க்க தவறிட்டாங்க அப்படின்னா அதை தூக்கி நீங்கள் ரீல்ஸுக்கு அதாவது ஸ்டோரியில் போட்டுக்கலாம், ரீஷேர் பண்ணிக்கலாம் அந்த ஸ்டோரியை, அந்த ரீலை. இதுவே நீங்கள் வந்து லாங் ஃபார்ம் போடுறீங்க அப்படின்னா டெய்லியோ இல்லை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் போடுறது கஷ்டம். அதுக்கு பதிலாக நீங்கள் வீக்லி ஒன்ஸ் போட்டுக்கோங்க. பட் அந்த கான்டென்ட் வந்து 1 ஹவரோ இல்லை 10 நிமிஷமோ, ஆனால் அதில் அந்த கண்டென்ட்டில் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் புகுத்த முடியுமோ புகுத்திக்கலாம். ஆனால் நம்ம ரீல்ஸை பொறுத்த வரைக்கும் 60லேருந்து 90 செகண்ட்குள்ளே தான் போட போகிறோன்றனால அதில் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ இன்ஃபர்மேஷன் ஒரு லெவலுக்கு மேலே நம்ம அடக்க முடியாது. ஸோ நீங்கள் சீரியஸாக போடுற மாதிரி இருக்கும். இதுவே நீங்கள் வந்து லிங்க்டினில் டெக்ஸ்ட்டாக போடுறீங்க, லிங்க்டினில் போஸ்ட்டே எல்லாமே வெறும் டெக்ஸ்ட்டாலாம் போடுவாங்க. ஸோ அந்த டெக்ஸ்ட்டாக போடுறீங்க இல்லை கேரோசல்ஸாக இல்லை போஸ்ட்டாக போடுறீங்க அப்படின்னா 3 to 4 per week அப்படின்ற மாதிரி இருக்கும். அது ப்ராப்பரான என்கேஜ்மெண்ட் உங்களுக்கு க்ரியேட் பண்ணும். ஆனால் நாங்கள் இது வரைக்கும் நான் பர்சனலாக போனது வந்து 2 to 3, அதாவது அதிகபட்சமாக 2 டேஸ்க்கு ஒன்ஸ் போஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், 3 டேஸ்க்கு ஒன்ஸ் போஸ்ட்டு போடுறதா இருக்கட்டும், அப்படி இருக்கும். வீக்லி ஒன்ஸ்ன்ற மாதிரி அங்கே போடவே வேண்டாம். ஏன்னா லிங்க்டினுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம கெயின் பண்ண முடியும். ஃபார் இயர்ஸ் 1 இயருக்கு நீங்கள் தொடர்ந்து போட்டால் தான் 1 lakh ஃபாலோவர்ஸே கெயின் பண்ணுறது அங்கே ஒரு பெரிய விஷயம் மாதிரி. ஸோ அதை வந்து நம்ம ஆல்டர்னேட் டேஸில் அதுவுமே 2 டேஸ்க்கு ஒன்ஸ் அந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம். சேம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுறீங்களோ அதுவும் நீங்கள் அதே வந்து ஃபேஸ்புக்லேயும் ஃபாலோ பண்ணலாம். டெய்லி வேண்டாம், ஆல்டர்னேட் டேஸில் ஒன்ஸ் வந்து ரீல்ஸோ போஸ்ட்டோ அந்த மாதிரி நீங்கள் ஃபேஸ்புக்கில் போட்டுக்கலாம். ஸோ மோஸ்ட்டாக ஃபேஸ்புக் அண்ட் ரீல்ஸோட ஆடியன்ஸ் வந்து கிட்டத்தட்ட சிமிலர் தான். அதாவது அல்காரிதம் படி சிமிலர் தான், ஆனால் இருக்கிற ஆடியன்ஸ் வேறு.
ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுட்டு நம்ம கண்டென்ட் கேலண்டர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதெல்லாம் பண்ணிட்டா போதுமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் இன்னும் ஒரு காலம் இருக்குது. அது என்ன அப்படின்னு கேட்டால் திரும்பி நம்ம லெஃப்ட்டாக க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஃபோக்கஸ் வாட்டுங்கிறதும் அதுக்கப்புறம் லெஃப்ட்டாக இருக்கிறதுக்குள்ளே வந்து நான் வந்து பர்சனலாக க்ரியேட் பண்ணதில்லை, அதனால் நான் உங்களுக்கு சொல்லலை. கண்டென்ட் பில்லர்ஸ்ன்னு ஒன்று இருக்குது. இது என்னென்னா, இப்போ நான் முன்னாடி சொன்ன மாதிரி மோட்டிவேஷனலாக இந்த மாதிரி வந்து கிளைண்ட்ஸ் எதிர்பார்த்தா அதுக்கு தகுந்த மாதிரி என்ன ஃபோக்கஸ் பண்ணுறோம், எது மூலிமா நம்ம கண்டென்ட்டை ஃபோக்கஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறது. ஆனால் இங்கே கண்டென்ட் பில்லர்ஸ்ன்னு சிலது இருக்குது. இது என்ன அப்படின்னா, இந்த கேட்டகரிக்குள்ளே தான் இப்போது நான் வந்து ஒரு எடிட்டர் சரிங்களா. இப்போது நான் வந்து கண்டென்ட்ஸை நான் போடுறேன், நீங்கள் பார்க்குறீங்க. ஆனால் எனக்கு பின்னாடி நடக்கக்கூடிய ப்ளோப்பர்ஸோ பிஹைண்ட் தி சீன்ஸோ இல்லை என்னோடய கிளைண்ட்டோட சக்ஸஸ் ஸ்டோரிஸோ இல்லை என்னோடய கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண டெஸ்டிமோனியல்ஸோ இல்லை அப்படின்னா கேஸ் ஸ்டடி, என்னோடய கிளைண்ட்டோட கேஸ் ஸ்டடி, இதெல்லாம் கண்டென்ட் பில்லர்ஸ். எஜுகேஷ்னலாக நம்ம போடுறதெல்லாம் இன்ஃபர்மேஷனல். ஆனால் அதை தாண்டி என்னோடய பர்சனல் லைஃப், எனக்கு பின்னாடி நடக்கக்கூடிய பிஹைண்ட் தி சீன்ஸ், என்னோடய கிளைண்ட்டுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய சக்ஸஸ் ஸ்டோரிஸ் அண்ட் கேஸ் ஸ்டடீஸ், என்னோடய கோர்ஸுக்கும் என்னோடய கோர்ஸ் பீப்புளுக்கும் எனக்கும் நடக்கக்கூடிய அந்த டெஸ்டிமோனியல்ஸ், ரிவ்யூஸ், இதெல்லாம் கண்டென்ட் பில்லர்ஸ். ஸோ இதை வந்து ஒரு கேட்டகரியாக நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணி இந்த மாதிரி லிஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் இஃப் யூ ஆர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆர் ஆண்டர்ப்ரனர்னா உங்கள் பிஸ்னஸ்க்கு பின்னாடி நடக்கக்கூடிய உங்களோட பர்சனல் லைஃப்பை நீங்கள் எடுத்துகிட்டு வரலாம். இல்லை நான் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஈவன் மேக்கப் ஆர்டிஸ்ட் பேஜில் நீங்கள் போய் பாருங்கள், பெரிய பெரிய மேக்கப் ஆர்டிஸ்ட்லாம் அவங்க இன்ஃபர்மேஷனெலாம் போடுவாங்க. அவங்க ஒரு இடத்துக்கு போய் மேக்கப் பண்ணுற மாதிரியும் போடுவாங்க, மேக்கப் பண்ண பிஹைண்ட் தி சீன்ஸும் காட்டுவாங்க, ரிசல்ட்டு காட்டுவாங்க. அப்போ தானே அஃப்கோர்ஸ் அவங்களுக்கு வந்து ஃபாலோவர்ஸ் வருவாங்க அண்டு அவங்களுக்கு சேல்ஸ் அண்ட் அடுத்த சர்வீசஸ் அவங்க இன்னொருத்தங்களுக்கு ப்ரொவைட் பண்ண முடியும். ஸோ அப்படி இருக்கும் போது ஆஸ் அ பிஸ்னஸ் ஆண்டர்ப்ரனராக நீங்கள் உங்களுக்கு பின்னாடி பிஸ்னஸ்க்கு பின்னாடி நடக்கக்கூடியது போடுறீங்க அப்படின்னா அந்த கண்டென்ட் பில்லருங்கிறத ஆட் பண்ணலாம். ஆனால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து மதன் கௌரி மாதிரி இருக்கேன்னு வச்சுக்கலாம். மதன் கௌரியோட சேனல் பார்த்தீங்கன்னா அவரோட பிஹைண்ட் தி சீன்ஸோ ப்ளோப்பர்ஸோ அந்த கேஸ் ஸ்டடி சக்ஸஸ் இது எதுவுமே இருக்காது. அவர் வந்து ஜஸ்ட் கண்டென்ட்டை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணார். பிகாஸ் இன்ஃபர்மேஷனல் மோட்டிவேஷன், ரியல் லைஃப் ஸ்டோரிஸ், ரியல் லைஃப் அப்டேட்ஸ், இதை மட்டும் அவர் ஃபோக்கஸ் பண்ணுறார். ஸோ அதை மட்டும் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கண்டென்ட் பில்லருங்கிறது தேவைப்படாது. ஃபோக்கஸ் வாட் அப்படிங்கிறது மட்டும் போதும். ஏன்னா எந்த வகையில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி கண்டென்ட்டை புஷ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது. ஆனால் இங்கே கண்டென்ட் பில்லருங்கிறது நமக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த ஒரு முதுகெலும்பு மாதிரின்னு வச்சுக்கலாமே. நான் அதை காமிக்கும் போது நம்ம மேலே ரொம்ப வந்து ட்ரஸ்ட்டு க்ரியேட் ஆகும். அது வந்து எண்ட் ஆஃப் த டே உங்களோட சர்வீசஸை வந்து ப்ரொமோட் பண்ணாத மாதிரி பண்ணுவாங்க. மேக்கப் ஆர்டிஸ்ட்டில் அவங்களோட கிளைண்ட்டோட ரிசல்ட்டு காட்டுறது அவங்களுக்கு நாளைக்கு மேக்கப் இன்னொரு கிளைண்ட் வரணுங்கிறதுக்காக தானே ஒழிய அது வந்து ஜஸ்ட் போட்டால் வியூஸ் வரும், ட்ரெண்ட் ஆயிரும், அப்படிலாம் கிடையாது. ஸோ இது வந்து கண்டென்ட் பில்லர்னு சொல்லுவாங்க. ஸோ மோஸ்ட்டாக டைப் ஆஃப் கண்டென்ட் பில்லர், ஃபோக்கஸ் வாட், பிளாட்ஃபார்ம், கண்டென்ட் டைட்டில், அப்புறம் ஸ்டேட்டஸ், என்ன கரண்ட் ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படிங்கிறது. இதுதான் மோஸ்ட்டாக கண்டென்ட் கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எனக்கு நான் பர்சனலாக பண்ணுற வழிமுறை. ஸோ ஹோப் இது புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி கண்டென்ட்டை ப்ராப்பராக எக்ஸிக்யூட் பண்ணணும், எழுதணும் அப்படிங்கிறதும், அதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஃப்ரேம் ஒர்க் என்ன, அப்புறம் நம்மளே ஓனாக எப்படி கண்டென்ட் எழுதுறது, அண்டு ஏஐ டூலை வச்சு எப்படி எழுதுறது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்தடுத்து நம்ம சீரியஸாக பார்க்க போகிறோம். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கான் அனுப்பிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் கைஸ். பை.